ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு மொபைலோட ஸ்க்ரீனை ஒரே ஒரு கிளிக்கில் நம்ம மொபைல்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது யாரோட மொபைலாக இருந்தாலும் சரி, இவங்க எங்கே இருந்தாலும் சரி, அவங்க வாட்ஸ்அப்பில் என்னென்ன பண்ணுறாங்க, யார் யார் கூட சேட் பண்ணுறாங்க, அவங்க கேலரியில் என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்குது, என்னென்ன வீடியோஸ் இருக்குது, அவங்க யார் யார் கூட கால்ஸ் பேசுகிறாங்க, யார் யாருக்கு இன்கமிங் கால் வருது, அவுட் கோயிங் கால் போகுது, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது ஃபேஸ்புக்கில் யார் யார் கூட சேட் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே நம்ம மொபைல்லேருந்தே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா அப்ளிகேஷனும் அவங்க மொபைலில் என்ன யூஸ் பண்ணாலும் சரி, அது அப்படியே நம்ம மொபைலில் லைவாக பார்த்துக்க முடியும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மொபைலை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ அவங்க மொபைலில் கேமரா ஓப்பன் பண்ணாலும் சரி, என்ன ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, அது அப்படியே லைவாக நம்ம மொபைலில் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்கள் மொபைல் இது. ஸோ நார்மலாக உங்கள் மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க மொபைலை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க மொபைலை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா போதும், ஒரே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் அவங்க மொபைலோட ஸ்க்ரீன் வந்துடும். அவங்க பண்ணுற எல்லாத்தையுமே நீங்கள் லைவாக பார்த்துக்க முடியும். ஸோ இது எப்படின்னு பார்க்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளூ கலரில் இதே மாதிரி இன்ஸ்டால்னு கொடுத்துருப்போம். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அதில் அக்ரி அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்படி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு என்டர் ரிமோட் அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இங்கே ஒரு நம்பர் என்டர் பண்ணணும். அது உங்கள் ஃப்ரெண்டோட ஒரு நம்பர் இது. ஸோ அந்த நம்பரை என்டர் பண்ணுறதுக்கு அவங்க மொபைலில் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே கொடுத்துட்டு டோன்ட் ஷோ கொடுத்துட்டு அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் அங்கே மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நம்பர் வந்திருக்கும். ஸோ அந்த நம்பரை எடுத்து அப்படியே இதில் போடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இருக்குல்ல, அது அப்படிங்க நான் போடுறேன் பாருங்கள். 5381605117. இதை போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இங்கே ஒரு சில பர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாத்தையும் ஓகே கொடுத்து வெயிட் பண்ணிங்கன்னா அந்த மொபைலில் அக்செப்ட் கொடுக்க சொல்லும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே கொடுங்க. இந்த ரெண்டுத்தையும் ஆன் பண்ணிவிட்டு அக்செப்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணணும். அக்செப்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மொபைலோட ஸ்க்ரீன் லைவாக இங்கே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஸ்க்ரீன் லைவாக இங்கே வந்துடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஸ்க்ரீன் அப்படியே இதில் வந்துடுச்சு. இப்போ நான் வெளியே போகிறேன். இந்த ஸ்க்ரீன் அப்படியே உங்களால் பார்க்க முடியும். இப்போது லைவாக அந்த மொபைலில் என்ன பண்ணாலும் சரி, என்ன அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும் சரி, அதை அப்படியே உங்கள் மொபைலில் பார்த்துக்க முடியும். இப்போ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை விட்டு வெளியே போகிறதுனா வெளியே போயிடலாம். இப்போ உங்கள் மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லைவாக. அதே சமயத்தில் இந்த மொபைல் ஸ்க்ரீனை பார்க்கணுன்னா அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மொபைல் ஸ்க்ரீன் இதில் வந்துடும். இப்போ அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா, இல்லை கேலரியில் ஏதாவது ஃபோட்டோ வீடியோ பார்த்துட்டு இருக்காங்களா, இல்லை யாருக்கூட கால்ஸ் பேசிகிட்டு இருக்காங்களா, இல்லை ஃபேஸ்புக்கில் யாருக்கூட சேட் பண்ணிகிட்டு இருக்காங்களா, எல்லாத்தையும் அப்படியே உங்கள் மொபைலில் லைவாக பார்த்துக்க முடியும். ஸோ ஒரே ஒரு கிளிக் தான். இப்போ நீங்கள் போகணுன்னா வெளியே போயிடலாம். மொபைல் ஸ்க்ரீனை பார்க்கணுன்னா ஒரே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த மொபைல் ஸ்க்ரீன் வந்துடும். லைவாக பார்த்துக்க முடியும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோ கீழே இன்ஸ்டால் கொடுத்துருப்போம், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ யாராவது இந்த மாதிரி அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்களா ஆல்ரெடி அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்கள் மொபைல் ஸ்க்ரீனை யார் வேணால் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டால்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு இந்த அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் இருக்கான்றதை செக் பண்ணி தேவையில்லைன்னா அன்இன்ஸ்டால் பண்ணுறங்க. இல்லை இந்த மாதிரி மொபைல் ஸ்க்ரீனை பார்க்கணுன்னா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீடியோவுக்கு கீழே லைக் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்றதை வச்சுருங்க. வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.